இயக்கங்கள் சார்பாக கோவை சூலூர் பகுதியில் கண்ணீர் அஞ்சலி. மதத்தின் பெயரால் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடந்த 22/4/2025 அன்று பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட 27 இந்துக்களின் ஆன்மா சாந்தியடைய கோவை சூலூரில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்பு மாரிஜி, மாநில பொதுச் செயலாளர் பார்த்திபன் கருணாநிதி, மாநில இளைஞரணி தலைவர் ராம், மாநில பொருளாளர் PSG கோபால்சாமி, கோவை மாவட்ட தலைவர் பொட்டு ரமேஷ், கோவை மாநகர மாவட்ட செயலாளர் லேத் ராஜா அர்ஜுன் என்கிற சாமி, ஆன்மீக பிரிவு தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர், கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் ராயல் பாண்டி, மாவட்ட துணைத் தலைவர் முருகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் மனோஜ்குமார், கோவை மாவட்ட துணை அமைப்பாளர் அருண், கோவை மாவட்ட ஆலோசகர் சுரேஷ், கோவை மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் சத்ரியன், கோவை மாவட்ட துணை செயலாளர் வீரகுமாருடன் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மனச்சாட்சியே இல்லையா? அதாவது ஒரு சம்பவம் நடக்குது, அப்பாவி இறக்குறாங்க, இறந்ததுக்கு கண்டனத்தை பதிவு பண்றதுக்கு உன்னால முடியல. மோடிக்கு அமித்ஷாஜி உடனே அங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க பதவி விலக வேண்டிய ஆளாரு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அங்க பதவி விலக வேண்டிய ஆளாரு அந்த மாநிலத்தினுடைய துணை தலைவர். இவங்கதான் பதவி விலகி இருக்கணும். ஆனா என்னங்கிறீங்க, அரசியல் பண்ணணும்னு ஒரே நோக்கத்துக்காக அமித்ஷாஜி பதவி விலகணும் அப்படி. அப்புறம் நேற்றுக்கு பேட்டியில் என்ன சொல்றீங்க, எங்களுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு. அப்ப மீடியா நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா இந்துன்னு கேட்டுதான் சுட்டிருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப படுகொலை செய்யப்படும் போது சுட்டு உடனே அவனோட பேண்ட் ஷர்ட் அவனே கட்டிக்கல போட்டானா? அதாவது ஹிந்துவா நீ, பிஜேபி காரனா நீ, இந்துத்துவவாதியா நீ, காங்கிரஸ் காரனா நீ, கம்யூனிஸ்ட் காரனா அப்படின்னு சொல்லி கேட்கல, அப்படின்னு சொல்லி சுடல. நீ ஹிந்துவா, ஆமா சுடு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆனா மதத்தின் பேரால அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1947ல இந்த நாட்டை பிரிச்சு கொடுக்கிற போது மதத்தின் பேரால அரசியல் பண்ணது யாரு? இஸ்லாமியர்கள். ஆனா இன்னைக்கு இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு அஞ்சலி செலுத்துறேன்னா அதுக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள். நீங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, வர்றவங்க இப்படி பேசிடக்கூடாது, அப்படி பேசிடக்கூடாது. நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் துணிச்சல் இருந்தா நேரம் காஷ்மீர் போயிருக்கேங்கிற நானு, போய் அங்க அடிங்க பாருல, எங்களை கூப்பிடுங்க, நாங்க வர்றோம். அதே நேரத்துல எங்களை கட்டுப்படுத்துற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு எல்லை இருக்கு. ஒரு தெருநாயா இருந்தா கூட நீங்க விரட்டுனா ஓடு, அதனுடைய எல்லாம் வந்து திரும்பி நின்று உழைக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனா இன்னைக்கு திட்டம் போட்டு இத்தனை விஷயங்கள் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு பையன் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்றதுக்கு இது வரைக்கும் முன்னுக்கு வரல. சுந்தரவள்ளின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன சொல்லுது, ராணுவ உடை போட்டு ராணுவரை தான் சுட்டு கொண்டாங்க அப்படின்னாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அம்மா மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, ஒரு விசாரணை வைக்கல, ஒரு கமிஷனர் இல்ல, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. ஆனா இதுவே இந்து இயக்க பொறுப்பாளர்களோ தலைவர்களோ முகநூல்ல பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, தீவிரவாதிய நைட்டு 12 மணிக்கு மேல 3 மணிக்குள்ள அவங்க வீட்டுல பூந்து அவங்களை கைது பண்றது பார்த்தோம்னா, அடேங்க அப்பா, மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை கைது பண்ண மாதிரி ஒரு இது கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இந்துத்துவத்துக்கு கேட்கிற காலையில நினைச்சுக்காதீங்க. இந்து மதத்தை நீங்க எப்ப கொட்டதான் இந்து மதம் வளரு, சொட்ட இந்து மதம் நிமிர்ந்து நிக்குங்கிறது இந்த நாட்டில் நான் பதிவு செய்யறேன். தொடர்ந்து